ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அண்ணன் தினகரன் வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் ஹலோ தினகரன் அண்ணே. ஹாய் டிகே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். போன வாரம் நம்ம ஈஸ்டர் நாள வந்திருந்தோம். உங்களை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்களா? ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாளுக்கு எல்லாரும் ஆராதனைக்கு போனீங்களா? ஆமா. எல்லாரும் வீட்ல என்ன வச்சீங்க? சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஆமா. சூப்பரா பண்ணாங்களா உங்க அம்மா? எங்க வீட்ல பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பா? அப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? நான் சிக்கன் பிரியாணி தந்திருப்போம்ல உங்களுக்கு. தினகரன் அண்ணே, நீங்களா அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க வந்து ஊழியத்தை விட்டுட்டாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ஊழியத்தை விட்டாங்க? அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்குமா இருக்கும்? அப்படிலாம் கிடையாது. வேற என்ன செஞ்சது அவங்களுக்கு? அவங்க சும்மா சோம்பலினாவே உங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ போய் பார்க்க போனியா அப்படி? ஆமா. சும்மா போய் நான் அவங்க வீட்டுக்கு போய் சாந்தாக்கா கூப்பிட போனேன். நீ நிறைய போய் சொல்லணும் எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க. ஏசப்பா. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் விடுச்சிங்க. நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்பா பாத்துக்க. இப்ப நம்ம போவோம். இப்ப ஸ்டார்டிங் பிரேயர் யார் பண்ண போறா? எனக்கு தெரியும். யார் பண்ண போறா? கிரிஜாக்கா. கிரிஜாக்கா தான் பண்ணுவாங்க. நீ என்னைக்கு பண்ணுனா? நீ பண்ணாதான் எனக்கு தெரியுமே. ஒரு நாள் பண்ண நான் மாட்டியா? தான் பப்பட் இருக்கேன்ல. சரி, அப்ப கதை யார் சொல்ல போறா? கதை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் பண்ண போறாங்க. எங்க அண்ணன் மகாராஜான்னு சொல்லுவாங்க. நீ அவங்கதான் எப்ப மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு அவங்கள பிடிக்காது. நீ வசனம் யார் சொல்ல போறா? அந்த தடவை வசனம் வந்து யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? யாரு? எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபி. அபினேகா. அபினேகா வந்து உங்களுக்காக இன்னைக்கு வசனம் சொல்ல போறாங்க. அடுத்தல ஒரு நாடகம் எல்லாரும் சேர்ந்து. அடுத்தல ஸ்பெஷல் என்னது? டான்ஸ். நீ யாருனா? எனக்கு டான்ஸ் யார் தெரியுமா ஆட போறா? ரேஷ்மிகா அக்காவும் அமர்லீஷ் அக்காவும். அவங்க ரெண்டு பேருமா? இதுல எடுத்த இடமே பத்தாம போயிரும் பாத்துக்க. தர வலிச்சிரும். யாருக்கா வெடிச்சு போய் தான் இருக்கு. அவங்களுக்கு கூப்பிட வச்சுங்க. இல்ல நான் கூப்பிடல. சரியா? அடுத்த வாரம் வந்து அவங்களுக்கு கதை சொல்ல கூப்பிடுறோம். நான் ரொம்ப பேசிட்டு இருக்கணும். நீதான் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஓகே குட்டீஸ், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் கவனமா கேளுங்க. ஓகேயா? பாய். நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாமா? இசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நல்ல வேலைக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. அப்பா அந்த சண்டே கிளாஸ் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதுல கேட்க போகிற வசனங்கள், பாட போகிற எல்லா பாடல்களையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இசப்பா அதை கேட்கிற ஒவ்வொரு குழந்தைகள் இருதயத்துல கர்த்தாவே இசப்பா இது பதியத்தக்கதை நீங்க கிருபை செய்யுங்க. இதெல்லாம் கேட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அப்பா வளரத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளை கொடுங்க இசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அப்பா நீங்க வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. திரும்ப பாரு நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கத்துக்கோ. அது போல ஒற்றுமையா வாழ்ந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கத்துக்கோ. அது போல ஒற்றுமையா வாழ்ந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. பிள்ளைங்களா, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் டெய்லி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியணும், ஹோம்ஒர்க்கை கரெக்டா செய்யணும். சரியா? அடுத்த வாரம் நான் கரெக்டா கேட்பேன். சரியா? கெவின் எவ்வளவு லேட் ஆயிட்டு இன்னுமா எழும்பல? நீ எழும்பு. என்னக்கா ஆச்சு? நேத்து தானே சண்டே கிளாஸ்ல சொன்னாங்க காலையில எந்திச்சு பிரேயர் பண்ணனும், பைபிள் வாசிக்கணும்னு. அந்த அண்ணனுக்கு எப்படிக்கா தெரியும்க்கா? நான் சண்டே மட்டும் ப்ரே பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் இல்லைனாலும் ப்ரே பண்ணிட்டேன்னு. தூக்கம் வருதுக்கா, தூங்க விடுங்கக்கா. இல்ல அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்க்கா. ஃப்ரைடே உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தாங்கல்ல, சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தே பண்ணியா நீ? அது பண்ணல. இது என் ரோல் நம்பர் லாஸ்ட்ல தானே வரும். அதனால எனக்கு
பேப்பர் கடைசியில் தான் இருக்கும். அவங்க ஒரு பீரியடில் முடிச்சுக்கிட மாட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் கூப்பிடுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி பண்ணிடுவேன். அவங்க என்ன பார்த்துட்டா இருக்காங்க. ஐயோ உங்க 2 பேரையும் அவனை கூப்பிடுறேன். கெவின், என்னக்கா நீங்க 2 பேரும் எவ்வளவு தப்பான மென்டாலிட்டில இருக்கீங்க தெரியுமா? நீ என்னன்னா ஸ்கூல் டீச்சருக்கு பயந்து தான் ஹோம்ஒர்க் பண்றீங்க. நீ என்னன்னா நம்மளோட சண்டே கிளாஸ் அண்ணனுக்கு பயந்து தான் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணுங்க. ஆனா இது 2 எவ்வளவு தப்பு தெரியுமா? நீங்க இப்போ நினைச்ச மாதிரி நீ டீச்சரை ஏமாத்திரலாம், நீ சப்போஸ் அண்ணனை ஏமாத்திரலாம். ஆனா மேல எப்பவுமே நம்மள 24 hours பாத்துட்டு இருக்க ஏசப்பாவை நம்ம யாராலையுமே ஏமாத்த முடியாது. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். நீயும் உனக்கு தான் லாஸ் பண்ணிட்டு இருக்க, நீயும் உனக்கு தான் லாஸ் பண்ணிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி நம்ம பண்ணாம இவங்க உலகத்துல இருக்க யார் பார்க்காங்களோ இல்லையா, நம்ம ஏசப்பாக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரிக்கா, இன்னும் ஒழுங்கா இருக்கும். ஹலோ குட்டீஸ், இப்ப நம்ம வசனம் படிக்கலாமா? அக்கா சொல்றேன், அதை பார்த்து நீங்க எனக்கு பின்னாடி ரிப்பீட் பண்ணிட்டே படிங்க, ஓகேவா? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்றே செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. இன்னொருக்கா படிப்போமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. ஓகே குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போவோமா? செல்வி, செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரம் டாமி கூட விளையாண்டுட்டே இருக்காத, எடுத்து புக் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட அம்மா கூப்பிட்டாங்களாம். சரிம்மா நான் விளையாடல, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து உட்காந்துட்டாலாம். அவனே செல்வியோட அம்மா சொன்னாங்களா, எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள சீக்கிரமா இந்த போயத்தை படிச்சு முடிச்சிடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட அம்மா ஒரு டப்பால கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போனாங்களாம். இவ யோசிச்சுட்டே இருந்தாலும் என்னமோ அம்மா கொண்டு போறாங்களே, அப்ப கட்டாயம் அம்மா ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்காங்க, அந்த ஸ்நாக்ஸ் தான் பக்கத்து வீட்டுல கொடுக்க போயிருக்காங்க. அம்மா வரதுக்குள்ள அந்த ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம், நம்ம டேஸ்ட் மட்டும் பண்ணிடுவோம், அம்மா வந்ததுக்கு அப்புறம் நல்ல திருப்தியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஓடி போனாராம். டாமியை கீழே விட்டுட்டு வச்சிருக்க புக்கை சைட்ல தூக்கி வச்சுட்டு கிச்சனுக்கு ஓடி போய் ஓபன் பண்ணி பார்த்தா தேடிட்டே இருக்கா. ஒரு டப்பாலையுமே ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் முக்குல ஒரு டப்பா இருந்துச்சு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா அம்மா ஃப்ரெஷ்ஷா முறுக்கு சுட்டு வச்சிருந்தாங்களாம். இவளுக்கு ரொம்ப பார்த்தோன்னே பயங்கர ஆசை ஆயிடுச்சான். அம்மா பார்க்கவே இல்லை, அம்மா வரதுக்குள்ள சட்டன் 2 முறுக்கு எடுத்து சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு எடுத்தவ கையில ஃபுல்லா சூடா இருந்தவொடனே கீழே போட்டாங்க. கீழே போட்டோடனே அம்மா வரதுக்குள்ள கடகட சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு 2 முறுக்கையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே அம்மா வந்தா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு புக் எடுத்து வச்சுட்டு இருந்தாலாம். அம்மா வந்தோடனே, செல்வி, நான் தான் உனக்கு கிச்சனுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ போன அப்படின்னு சொன்னாங்க. உடனே செல்வி சொன்னா, ஏமா நான் நீங்க போனதுல இருந்து படிச்சுட்டு தான் இருந்தேன், நான் ஒன்னும் கிச்சனுக்கு போவே இல்லையே, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க அம்மா சொன்னாங்களா, அப்ப நீ கீழே சிந்திர முறுக்கு எதுக்கு டாமி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு யோசனை வச்சா, ஐயோ கீழே விழுந்து யோசிக்கவே இல்லையே, நான் அம்மா பாப்பா பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஏமா சாரிம்மா, இனிமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பசி ஆயிட்டு அதான் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நீ போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டு அம்மா அவங்களோட கிச்சன் வேலையை பார்க்க போயிட்டாங்களாம். மதிய சாப்பாடு பண்ணிட்டு சரி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிட்டாங்களாம். செல்வியை கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, சரி இனி மீத உள்ள ஹோம்ஒர்க்கை மட்டும் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்துறதுக்கு போயிட்டாங்களாம். போயிட்டு இவ ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருந்தாலாம். உடனே ரிட்டன் தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்தாங்கன்னா இவ மேக்ஸுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாலாம். என்ன சால்வ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு நோட்டை பார்த்து எழுதிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் கேட்டாங்களா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு மேக்ஸ் நீ செய்யறதுக்கு தானே சம்ம கொடுத்தாங்க, நீ என்ன ஏதோ ஒரு நோட்டை பார்த்து எழுதிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. உடனே செல்வி சொன்னாலாம், இல்ல இது அந்த பிரியா இருக்கால, அவ ஆல்ரெடி இந்த சம்ம நேரத்தை செஞ்சு முடிச்சிட்டா, அது எதுக்கு நம்ம போட்டு இது பண்ணிட்டு காப்பி பண்ணி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாலும். இது உங்க டீச்சருக்கு தெரியுமா, உங்க டீச்சர் காப்பி பண்ணி எழுத அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்வி சொன்னாலாம், இல்ல அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன இங்க பார்த்துட்டா இருக்காங்க, ஆனா நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிருவேன், அவன் ஆன்சர் எல்லாருக்கும் சேமா தானே வருது, அவங்களுக்கு என்ன தெரியவா போது, நான் அங்க போய் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், நான் இந்த சம்மனை செஞ்சுட்டேன், இதான் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இவன் மைண்ட்ல இது ஒரு தப்பான நினைவு வச்சுக்கிட்டே இருக்காளா, இவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா செல்வியை உட்காந்து, இங்க வா, நீ செய்யறது ரொம்ப தப்பு, நீ நினைச்சிட்டு இருக்க உங்க டீச்சர் பார்க்க மாட்டாங்க, இல்ல நான் பார்க்காத நேரத்துல நீ பண்டத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா யாருமே பார்க்கல ஒன்னு நினைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கதை சொன்னாங்களாம். என்னன்னா, பூனை இருக்குல்ல, பூனை, ஆமாமா பூனை, என்ன பூனை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். உடனே பூனையோட ஹேபிட் எப்படின்னா,
பூனை வந்து அது கண்ணை மூடிட்டு அப்படின்னா உலகமே இருட்டாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிடுமா. அதாவது ஒரு பால் குடிக்க போனாலோ ஏதாவது ஒரு கிச்சன்ல போய் தெரியாம சாப்பிட போனாலோ அது போய் கண்ணை மூடிட்டு அது சாப்பிடும் போது என்ன நினைச்சுக்கிடுமா, உலகமே இருட்டா இருக்கு, யாருமே என்ன பார்க்கல, என் கண்ணு இருட்டா இருக்கனால நான் இருட்டா இருக்க மாதிரி உலகமே இருட்டாயிருது, யாருமே என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் தெரியாம பால் குடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைக்குமா. ஆனா ஏசப்பா பாக்குறாருங்கிறது அதுக்கு யோசனையே இல்ல. சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும், நம்ம கண்ணு மட்டும் தான் மூடி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு இது எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆமாமா நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன்ல, நான் கூட தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொன்னாலாம். ஆமாமா மேக்ஸ் டீச்சர் வந்து எனக்கு சம்மு நான் படிக்கணும் நான் எழுதணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து அவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு பிரியாவோட நோட்ல இருந்து காப்பி பண்ணிட்டு போனேம்மா, காப்பி பண்ணிட்டு இருந்தேம்மா, இது எனக்கு தப்புன்னு புரிஞ்சுட்டு ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். ஆமா நீ ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும்னா எப்பவுமே ஏசப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் வந்து நம்ம இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கணுமா. அப்படின்னா நீ பரிசுத்தமா வாழ முடியும். இல்லன்னா நான் யாருமே என்ன பார்க்கலையே, நான் தப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு நீ போய் சொன்னா, நீ திருடுனா, நீ மத்தவங்களோட ஹோம்ஒர்க்கை காப்பி பண்ணிட்டு போய் எழுதுனா நீ ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருக்கவே முடியாதுமா அப்படின்னு சொன்னா. உடனே இல்லம்மா நான் வந்து முழங்கால் போட்டு இப்பவுமே எனக்காண்டி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நானும் ஜெபம் பண்றேன், நான் இனிமே இப்படி இருக்கவே மாட்டேன், ஏசப்பா என்ன பாக்குறாரு எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு புரிஞ்சுட்டு இனிமே நான் தப்பு பண்ணாத பிள்ளையா, ஏசப்பாக்கு பயந்த பிள்ளையா, பரிசுத்தம் உள்ள பிள்ளையா, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற மாதிரி நல்ல பிள்ளையா நான் இருப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஏசப்பா நம்மள எல்லா நேரமும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சில நேரம் என்ன செய்யறோம், நம்ம எங்க அப்பா அம்மா தான் தூங்கிட்டு தானே இருக்காங்க, நான் அவங்களுக்கு தெரியாம போய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறேன், அவங்க என்ன எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு கணக்கு வச்சுட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த வீட்லயே நிறைய நேரம் திருடுறோம். அப்படிதானே ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண கொடுக்குறாங்க, நம்ம படிக்கணும் நம்ம அறிவு வந்து வளரணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் எல்லாம் கொடுக்காங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்காம நம்ம என்ன செய்யறோம், நம்ம மத்தவங்களோட இதெல்லாம் காப்பி பண்ணி எழுதிடுறோம். அப்படிதானே. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், யாருமே என்னதான் பார்க்கலையே, எங்க சண்டே கிளாஸ் எடுக்கிற அக்கா அண்ணன் கேட்கும் போது நான் சொல்லிடுவேன், நான் இன்னைக்கெல்லாம் பைபிள் வாஸ் ஜோம் பண்ணிட்டேனே, நம்ம அந்த ஸ்கிட்ல பார்த்தோம் அப்படிதானே, இன்னைக்கு பைபிள் வாஸ் ஜோம் பண்ணிட்டேனே, அது மட்டும் தானே அவங்க கேட்பாங்க, அதனால நான் அவங்களை ஏமாத்திடுவேன், அவங்க தான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய நேரம் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தம்பி தங்கச்சி. ஆனா யோசித்து பாரு, ஆனா ஏசப்பா எல்லா நேரம் நம்மளை பார்த்துட்டே இருக்காராம். அவர் வந்து தூங்கவும் மாட்டார் உறங்கவும் மாட்டார்னு வந்து வசனம் சொல்லுது. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம அக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் அபிரேகா அக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் கேட்டீங்களா? அவங்க சொன்னது போல நம்ம எப்பவுமே மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இல்ல, ஏசப்பா என்ன பார்த்துட்டே இருக்காரு, நான் ஏசப்பாக்கு முன்னாடி நல்ல பிள்ளையா பரிசுத்தம் உள்ள பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறுவோமா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஏசப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் ஆண்டவரே, ஆனா எனக்கு இப்போ புரிஞ்சுட்டு நீங்க என்ன எப்பவுமே பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த பயம் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் கண்ண மூடுங்க. ஏசப்பா ஆண்டவரே இந்த செல்வி அக்காவோட கதையின் மூலமா ஏசப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஏசப்பா நீங்க எங்களை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க நிறைய நேரம் ஏசப்பா ஆண்டவரே ஸ்கூல் ஹோம்ஒர்க் காப்பி பண்ணிட்டு போயிருக்கோம் ஆண்டவரே, அப்பா அம்மா இல்லாத நேரத்துல நான் கார்ட்டூன் பாக்குறேன்ட்டு ஓபன் பண்ணி ரொம்ப நேரம் பார்த்திருக்கோம், அப்பா அம்மா படிக்க சொல்லிட்டு போகும்போது நாங்க விளையாண்டுட்டே இருக்கோம் ஏசப்பா, நிறைய நேரம் வீட்டுல திருடி இருக்கோம், எங்க அப்பா பர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம், பண்டம் ஸ்நாக்ஸ் தானே நான் சாப்பிடறதுக்கு தானே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்காம நான் எடுத்து சாப்பிடுறேன், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்ட்டு நிறைய நேரம் நாங்க தப்பு பண்ணிருக்கோம் ஏசப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா இந்த வார சண்டே கிளாஸ் மூலமா இந்த கதையின் மூலமா எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஏசப்பா, நீங்க எப்பொழுதும் எங்களை பார்த்துட்டே இருக்கீங்க ஏசப்பா. நாங்க யாரும் மனுஷங்க பாக்குறாங்கிறதுக்காக நல்லவங்களாவோ பரிசுத்தம் உள்ளவங்களாவோ எங்களை காட்டிக்கொள்ளாதபடி நீங்க பாக்குறீங்கிற பயத்தோட எப்பொழுதும் ஆண்டவரே நாங்க உங்களுக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, எங்க ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் நாங்களும் ஆண்டவரே நல்ல பிள்ளைகளா பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை மாற்றுங்க, எங்களை நல்ல பிள்ளைகளா மாற்றுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யார் இங்க இவ்வளவு வேகமா இழுத்துட்டு வராங்க? அப்ப என்னோட பயங்கர ஆர்வமா இருக்க சண்டே கிளாஸ் வரதுக்கு. ஒரு சீக்ரெட் இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு. என்ன சீக்ரெட்? பெரிய சீக்ரெட். என்னது? அது நீங்க யார்கிட்டயும் சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன், என் காதல ரகசியமா சொல்லு. இல்ல நான் என்ன ஒண்ணு பண்றேன், நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் மட்டும் சீக்ரெட்டா இருக்கட்டும், பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துறாதீங்க. சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சொல்ல. சீக்கிரம் சொல்லு. தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்லலாம் நீங்க. சொல்லாதீங்க. அது வந்து போய் மறுபடியும் வந்து ஆனா நீங்க பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துறீங்க. சொல்ல மாட்டேங்க, நான் சொல்லுதேன்ல. சொல்ல மாட்டேன். இல்லங்க நீங்க யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். இவ்வளவு தூரம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பழகிட்டு இருக்கோம், எப்படி தான் சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். சொல்லுதீங்க. சொல்லிடாதீங்க. சாரதா அக்கா, ஆனந்தி அக்கா, கிரிஜா அக்கா, பாஸ்டர் அம்மா பாஸ்டர்ட்ட எல்லாத்தையுமே வச்சு வச்சிருவாங்க. சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், சீக்கிரம் நீ சொல்லு. சரி நான் இன்னைக்கு
காலையில குளிச்சு பல்ல விளக்கி ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு சண்டே கிளாஸ் வந்துட்டு இருந்தேனா, அப்போ வழியில ஒரு கண்ணு தெரியாத அங்கிள் அவங்க வந்து பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தட்டுல நிறைய பைசா இருந்துச்சா, அப்போ நான் எங்க அம்மா வந்து இல்ல 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 எங்க தட்டுல பைசா இருந்துச்சா, அப்போ நான் பார்த்தேனா அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யாருமே வராத போது அங்க இருந்து 50 ரூபீஸ் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஏ சிங்கி, என்ன பண்ணிருக்கா நீ? என்ன காரியம் பண்ணிருக்கா நீ? கண்ணு தெரியாத அவங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, நீ அவங்க தகுதியில இருந்து பைசா எடுத்துட்டு வந்தியா? எதுக்கு இப்ப நீங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நம்ம ரெண்டு பேரும் 25 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓ, உங்க அளவுக்கு என்ன கூட்டாளியாக வாக்கியா நீ? சரி தப்பு. நான் பார்க்கவே இல்லல, நான் திருடவே இல்ல. சிங்கி, இருந்தாலும் அவங்கள நான் பேச மாட்டேன். இது என்ன பழக்கம் உனக்கு? பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்மள, நீ இப்படி களவு செய்யலாமா? அது வயசான பாட்டி தட்டில இருந்து பைசா எடுத்து வந்திருக்க நீ, இது தப்புதான். அவங்க பாக்கலதான், அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாதுதான். ஆனா ஏசப்பா பாத்துட்டு இருக்காங்களா நம்மள? நீ அந்த தட்டுல இருந்து எடுத்திருக்கா பைசாவை? நம்ம நினைப்போம் அவங்கதான் கண்ணு தெரியாத, நம்ம பைசா எடுத்துட்டு வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்மள யாரும் பாக்கலன்னு நினைச்சிருப்பா. ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் மேல இருந்து நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தப்பு நம்ம மேலதான் சேரும். சிங்கி, நீ இப்படி தப்பு பண்ணவே பண்ணாத என்ன? நம்மள எவ்வளவு பிள்ளைங்க பாத்துட்டு இருக்காங்க பாத்தீங்க, அவங்களும் அதே தப்பு பண்ண பாப்பாங்க. சரியா பிள்ளைங்களா? சிங்கி பண்ண தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது என்ன? ஏசப்பா மேல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எங்கெல்லாம் போறோம், யார்ட்டெல்லாம் பழகுறோம், எல்லா இதையும் ஏசப்பா பாத்துட்டு இருப்பாங்க. ஏன் உனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காத? எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சிங்கி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் சொல்லி தரத நல்லா புரிஞ்சுக்க, திருந்திருக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு பாத்துக்க. சரியா? என்ன? சரி 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 சரி, அழாத சிங்கி, அழாத. நம்ம அழாதான் கூடாது. எப்படி தப்ப உணர்ந்துட்டியா இல்லையா? அழாத சிங்கி, ஏன் அழுத? அந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தா நம்ம சண்டை கிளாஸ் எல்லாம் நடத்தணும். இப்படி அழுதுட்டு இருந்தா தப்பு தானே, களவு பண்றது தப்பு தானே. சரியா? அழலாம் கூடாது. இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்து பைபிள் எல்லாம் படிக்கிறோம், நம்ம வசனத்தை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி திருடுறதுனால எனக்கு கோவமா இருக்குல்ல, இவ்வளவு நாள் என் கூடவே இருக்கா, அதுவும் ஒட்டி என் பக்கத்திலேயே இருக்கா. நீ இதெல்லாம் பண்ணா எனக்கு கோவம் வராம என்ன செய்யும்? அவனை கொஞ்சிட்டு இருப்பா அவ்வளோ. சரி, இனி இந்த தப்பெல்லாம் பண்ண கூடாது என்ன? பிள்ளைங்களுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் நீ பேசு, நீ பேசு. என்ன பேச? நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு அண்ணா பைசா பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் கூட இருந்தா கையில பைசா இல்லையா, யாருமே பார்க்கலன்னு நான் எடுத்துட்டேன். ஆனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஏசப்பா என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா நீங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதனாலதான் நான் பண்ண தப்ப நியாயப்படுத்தினேன். ஆனா இருந்தாலும் ஏசப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க அப்படி எப்படி சொன்ன உடனே எனக்கு பயமாயிட்டு. அப்போ ஏசப்பா சொல்லிருக்காங்களா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படி சொல்லிருக்கீங்களா ஏசப்பா? அதனாலதான் இப்ப நான் சாரி கேட்கிறேன் நானே. ஏ அப்பா, எவ்வளவு பெரிய விளக்கம் சொல்லிட்டா. வசனம்லாம் சொல்லிட்டியா நீ? ஓகே ஓகே, நம்ம போதும். நம்மளே பேசிட்டு இருந்தா அடுத்த செக்ஷன் நம்ம போவோமா? சும்மா இருக்க சொல்லுங்க. அமைதியா இருங்க சாரதாக்கா, அமைதியா இருங்க.